அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு இங்கிலீஷ் பேச்சு யூடியூப் சேனல். இன்னைக்கு இங்கிலீஷ் பேச்சில் நம்ம மிக முக்கியமான ஒரு கன்வர்சேஷன்ஸை பார்க்க போகிறோம். அதாவது ஒரு கலந்துரையாடல் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை ஆங்கிலத்தில் எப்படி சொல்லுவாங்க? கன்வர்சேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படி சொல்லுவாங்க? கன்வர்சேஷன்ஸ். இப்போ இதில் ப்ரெசன்ட் சிம்பிள் அல்லது சிம்பிள் ப்ரெசன்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய அதனுடைய பி வெர்ப்ஸ், அதை நம்ம பி வெர்ப்ஸ் ஆல்ரெடி பார்த்துருக்கும். ஒரு கால் நீங்கள் அந்த பி வெர்ப் சம்மந்தப்பட்ட டாப்பிக்கை பார்க்கலன்னா மறக்காமல் நம்ம சேனலில் பிளேலிஸ்ட்லையும் நான் போட்டு வச்சிருக்கேன். பேசிக் இங்கிலீஷ் அப்படின்ற டாப்பிக்கில் அதை மறக்காமல் பார்த்துருங்க. இப்போ இதனுடைய ஒரு கன்வர்சேஷன்ஸ், ஒரு ஸ்போக்கன் தான் நம்ம பார்க்க போகிறோம். கேள்வி மற்றும் பதில்கள், கொஸ்டின் அண்ட் ஆன்சர் எப்படி எழுப்பலாம் அப்படின்றது. இதற்கு ஒரு 3 கேட்டகரியாக இதை நான் தனியாக பிரிச்சிருக்கேன். உதாரணத்துக்கு நம்மளுடைய நேஷனாலிட்டி, அதாவது நம்ம எந்த நாட்டை சேர்ந்தவர், அதுக்கப்புறம் எந்த வயதினர், இந்த மாதிரியான தொகுப்புகளை நான் அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த கேள்வி மற்றும் பதில் எப்படி இருக்கு, அந்த எந்த மாதிரியான பதில்கள் மற்றும் கேள்விகளை நீங்க உருவாக்கலாம் அப்படின்றத இந்த ஒரு தொகுப்புல உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்கறேன். அதனால மறக்காம இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நம்ம முதல்ல பார்க்கக்கூடியது இன்னைக்கு பிரசன்ட் சிம்பிள் இல்லைனா சிம்பிள் பிரசன்ட் கூட இதை சொல்லலாம். இந்த பிரசன்ட் சிம்பிளினுடைய பி வெர்ப்ஸ், அந்த சம்பந்தப்பட்ட கன்வர்சேஷன்ஸ் தான் நம்ம பார்க்க போறோம். முதல்ல நேம், நம்மளுடைய பெயர். உங்களுடைய பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு யாராவது கேட்டாங்கன்னா எப்படி கேட்பாங்க? வாட் இஸ் யுவர் நேம் அப்படின்னு கேட்பாங்க. எப்படி கேட்பாங்க? வாட் இஸ் யுவர் நேம். அப்படி கேட்டா மை நேம் இஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொல்லலாம். எப்படி சொல்லலாம்? மை நேம் இஸ், மை நேம் இஸ். இப்போ என்னுடைய பேர் சைஃப்னா மை நேம் இஸ் சைஃப் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லலாம். இப்போ கேன் யூ டெல் மீ அபவுட் யூ, நீங்க உங்களை பத்தி சொல்றீங்களா அப்படின்னு சொல்லும்போது நீங்க எப்படி ஆரம்பிக்கலாம்? ஐ ஆம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய பேர் போட்டுக்கலாம். இப்போ உங்களுடைய பேர் ரவியா இருக்கலாம், இல்ல பிரதீபா இருக்கலாம், இல்ல கார்த்திகா இருக்கலாம், என்ன வேணாலும் இருக்கலாம், பாலாவா இருக்கலாம். இப்போ ஐ ஆம் சைஃப், நான் எப்படி சொல்லலாம்? ஐ ஆம் சைஃப். நீங்க உங்களுடைய பேர் போட்டுக்கோங்க. ஐ ஆம் ராகுல், ஐ ஆம் கார்த்திக், ஐ ஆம் பாலா, ஐ ஆம் பிரதீப், இந்த மாதிரி எந்த பேரை வேணாலும் போட்டுக்கலாம். ஐ ஆம் அப்படின்னு சொல்லிட்டு போடலாம். அதுக்கப்புறம் நீங்க உங்களை பத்தி பேசிங்கன்னா ஐ ஆம் அப்படின்னு சொல்லிட்டு போடலாம். இல்லைன்னா மை நேம் இஸ், மை நேம் இஸ்ன்றது கொஞ்சம் ஓல்டு ஃபேஷனா இருக்கும். இல்லை நீங்க டைரக்டா அப்படியே சொல்லணும்னா ஐ ஆம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய பேரை போட்டா போதுமானது. அடுத்து நீங்க வேறு ஒரு நபரை குறிக்கும் போது, ஒரு தனி நபரை குறிக்கும் போது ஹீ இஸ் அப்படின்றது அவன், அவனுடைய பேர் என்ன அப்படின்னா, அவனுடைய பேர் என்ன அப்படின்றது உங்ககிட்ட கேட்கறாங்க. வாட் இஸ் ஹிஸ் நேம், எப்படி கேட்பாங்க? வாட் இஸ் ஹிஸ் நேம், வாட் இஸ் ஹிஸ் நேம் அப்படின்ற கேள்வி. வாட் இஸ் ஹிஸ் நேம்னா அவனுடைய பெயர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு யாராவது கேட்கறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இல்ல வாட் இஸ் ஹிஸ் நேம் அப்படின்னு, வாட் இஸ் ஹர் நேம், ஹர் அப்படின்றது அவளுடைய பெயர் என்ன, அப்படி யாராவது கேட்கறாங்க, இல்ல நீங்களே கேட்கணும்னா இப்படி கேட்கலாம். இதுக்கான பதில் எப்படி வரும்னு பாத்தீங்கன்னா, he is ராகுல், அவன் ராகுல். அதை எப்படி சொல்லலாம்? he is ராகுல், அவனுடைய பெயர் ராகுல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அவனுடைய பெயர் என்ன அப்படின்றத கேள்வி எப்படி வரும்? what is his name, சொல்லுங்க. what is his name, what is his name. அவனுடைய பெயர் ராகுல், இல்ல அவனுடைய பெயர் ரவினா he is ரவி, his name is அப்படின்னு சொல்லலாம். he is ரவி, அவன் ரவி, he is ரவி, இல்ல his name is ரவின்னு கூட சொல்லலாம். அடுத்து அவர்கள் யார் அப்படின்றத எப்படி கேட்கலாம்னு பாத்தீங்கன்னா, who are they, who are they அப்படின்னு கேட்கலாம். எப்படி கேட்கலாம்? who are they, அவர்கள் யார் அப்படின்றது எப்படின்னு கேட்கலாம்? who are they அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். இந்த கேள்விக்கான பதில் நீங்க எப்படி சொல்லலாம்னா, they are ராஜ் and ரவி, அதாவது அவர்கள் ராஜ் மற்றும் ரவி அப்படின்னு சொல்லி நீங்க சொல்லலாம். எப்படி சொல்லலாம்? they are ராஜ் and ரவி, அவர்கள் ராஜ் மற்றும் ரவி. who are they அப்படின்ற கேள்வி என்னது? அவர்கள் யார், அவர்கள் யார் அப்படின்றது. வாட் இஸ் தேர் நேம் அப்படின்னு கேட்டாலும் நம்ம இந்த கேள்விக்கு இந்த பதிலை நம்ம சொல்லலாம். அவர்களுடைய பெயர் ராஜ் மற்றும் ரவி அப்படின்றத நம்ம சொல்லலாம். அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது கண்ட்ரி, நேஷனாலிட்டி, அதாவது நம்மளுடைய நாடு என்ன, நம்ம எந்த நாட்டவர், அது மாதிரியான கேள்விகள் மற்றும் பதில்கள். இப்போ உங்களை பார்த்து யாராவது நீங்க எந்த நாட்டவர், நீங்க எந்த நாட்டை சேர்ந்தவர், இல்ல நீங்க யாராவது பத்தி பார்த்து கேட்கறீங்க அப்படின்னா அந்த கேள்வி மற்றும் பதில் எப்படி இருக்கலாம் அப்படின்றது தான் இந்த ஒரு விஷயத்தை நம்ம பார்க்க போறோம். முதல்ல கண்ட்ரியை பொறுத்த வரைக்கும் இப்போ which country are you from அப்படின்னு கேட்கறாங்க. எப்படி கேட்கறாங்க? which country are you from. கேள்வி எப்படி இருக்கும்? which country, இது எழுதிட்டீங்கன்னா நான் அழைச்சிடுறேன், சரியா? which country are you from.
இப்போ உங்களை பார்த்து நீங்க எந்த நாட்டவர் அப்படின்னு கேட்கறாங்கன்னா எப்படி கேட்பாங்க? which country are you from? எப்படி கேட்பாங்க? which country are you from அப்படின்னு கேட்பாங்க. இப்போ நீங்க அதுக்கு எப்படி சொல்லலாம்? I am from India. I am from India. நான் இந்திய நாட்டை சேர்ந்தவன். எப்படி சொல்லலாம்? I am from India அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இப்போ what is your nationality? அதாவது நீ எந்த நாட்டை சேர்ந்தவன், நீ எந்த நாட்டவன் அப்படின்னு கேட்டாங்கன்னா எப்படி கேட்கலாம்? இதுக்கு எப்படி இந்த கேள்வி கேட்கலாம்? what is your nationality? எப்படி கேட்கலாம்? what is your nationality? நீ எந்த நாட்டை சேர்ந்தவன்? இந்த கேள்விக்கு எப்படி பதில் கேள்வி வரும்? நீ எந்த நாட்டவன், நீ என் நாட்டவன் அப்படின்னா what is your nationality? இப்போ அதற்கான பதில் எப்படி சொல்லலாம்? நீங்க I am Indian. I am Indian. நான் இந்தியன், நான் இந்தியன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அடுத்து my friend is from Spain. என்னுடைய ஃப்ரெண்டு வந்து ஸ்பெயின் நாட்டவன். he is Spanish. அப்போ அவன் ஸ்பெயின் நாட்டவன் அப்படின்றது முடிவாயிடுச்சு. அப்படின்னா அவன் எந்த நாட்டை சேர்ந்தவன், அவனுடைய நேஷனாலிட்டி என்ன? ஸ்பானிஷ். இதற்கு வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் சொல்றேன், நம்ம எந்த நாட்டவர்கள் அப்படின்றது நிறைய நாடுகளில் அவங்க மொழியை வந்து என்ன சொல்றாங்களோ அதே தான் அவங்க நாட்டவர்களையும் குறிக்கும். உதாரணத்துக்கு ஸ்பெயின் நாட்டவர்கள் பேசக்கூடிய மொழி வந்து ஸ்பானிஷ் மொழி, அப்போ அவங்கள வந்து ஸ்பானிஷ்னு தான் சொல்லுவாங்க. அடுத்து இட்டாலி நாட்டை சேர்ந்தவர்கள் பேசக்கூடியது இட்டாலியன் மொழி, அவங்கள இட்டாலியன் தான் சொல்லுவாங்க. ஜெர்மனி நாட்டை சேர்ந்தவர்கள் பேசக்கூடியது ஜெர்மன் மொழி, அந்த மொழியினுடைய பெயரும் அதுதான், அந்த நாட்டவர்களையும் அதுதான் குறிக்கும். ஜப்பான் அப்படின்றது ஜாப்பனீஸ், அதே ஜாப்பனீஸ் பீப்புள் தான் சொல்லுவாங்க. சைனா வந்து மேண்டரின் ஆர் சைனீஸ், அதே சைனீஸை தான் அவங்களையும் வந்து அழைப்பாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் தான் வந்து வரும். ஸோ நம்ம ஃப்ரெண்டு வந்து இந்த நாட்டவர், இல்லை என்னுடைய வைஃப் இந்த நாட்டவர், வெளிநாட்டவர் அப்படின்றத நீங்கள் சொல்லணும்னா இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஃப்ரெண்டுன்னு போடலாம், இல்லை உங்கள் வைஃப், நீ எந்த மாதிரி வேணாலும் உங்களுக்கு வேண்டத மாதிரி போட்டுக்கலாம். ஸோ மை ஃப்ரெண்ட் இஸ் ஃப்ரம் ஸ்பெயின், ஹீ இஸ் ஸ்பானிஷ். என் ஃப்ரெண்டு வந்து ஸ்பெயின் நாட்டவன், அவன் வந்து அவனுடைய நேஷனாலிட்டி என்னது? அவன் வந்து ஸ்பானிஷ், அவன் வந்து ஸ்பெயின் நாட்டவன். ஹீ இஸ் ஸ்பானிஷ், அவன் ஸ்பெயின், அவன் வந்து ஸ்பானிஷ் அப்படின்றது. அடுத்து ஆர் தே ஃப்ரம் ஆஸ்திரேலியா? ஆர் தே ஃப்ரம் ஆஸ்திரேலியா? இந்த கேள்வி யாராவது ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்க ஆஸ்திரேலியா நாட்டவர்களா, அவர்கள் ஆஸ்திரேலியா நாட்டவர்களா அப்படின்ற கேள்வி. இந்த கேள்வி எப்படி? அவர்கள் ஆஸ்திரேலியா நாட்டவரா, அவர்கள் ஆஸ்திரேலியா நாட்டவரா அப்படின்ற கேள்வி தான் என்னது? ஆர் தே ஃப்ரம் ஆஸ்திரேலியா எப்படி கேட்கலாம். இல்லை நீங்க அவர்கள் இந்திய நாட்டவரா அப்படின்றது நீங்க எப்படி கேட்கலாம்? அதே ஃப்ரம் இந்தியா. இதே அவங்க வந்து தமிழ்நாட்டவர் அப்படின்னா அதே ஃப்ரம் தமிழ்நாடு, நீங்க எப்படி கேட்கலாம்? அதே ஃப்ரம் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். எஸ் தே ஆர், ஆமா அப்படின்ற பதில் எப்படி வரணும்? எஸ் தே ஆர், ஆமா அவர்கள் வந்து இந்த நாட்டவர்கள் தான், இந்த மாநிலத்தவர் தான் அப்படின்றத எஸ் தே ஆர், ஆமாம் அவர்கள் இந்த நாட்டவர்கள் தான், இல்லை இந்த மாநிலத்தவர் தான் அப்படின்றத எஸ் தே ஆர் அப்படின்னு சொல்லலாம். ஆமாம் அவர்கள் அதுதான் அப்படின்றத இதுக்கு அர்த்தம். சரிங்களா? அடுத்து ஏஜ், இதை காப்பி பண்ணிட்டீங்கல்ல, அடுத்து போலாமா? ஸோ ஏஜ் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வயசு. நம்ம வந்து ஒருத்தவங்களுடைய வயசு எப்படி கேட்கணும், என்ன கேட்கணுன்றதையும் நம்ம ஒரு காணொலியில் பார்த்துருக்கோம். பட் அது ஒரு ரீகேப் மாதிரி. இப்போ நியூவா வந்து இந்த சேனலை பார்க்குற புது சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு ஒரு ப்ரெஷ்அப் மாதிரி நான் சொல்லிடுறேன். ஹவு ஓல்ட் ஆர் யூ அப்படின்றது என்னது? ஹவு ஓல்ட் ஆர் யூ அப்படின்றது உங்களுக்கு உங்களுடைய வயது எத்தனை, உங்களுடைய வயது எத்தனை அப்படின்றது தான் என்னது? ஹவு ஓல்ட் ஆர் யூ. இந்த ஹவு ஓல்ட் ஆர் யூக்கு நான் என்ன சொல்லலாம்? ஐ ஆம் 27 years old. ஒரு கால் உங்களுக்கு 27 வயசா இருந்தால் ஐ ஆம் 27 years old சொல்லலாம். ஒரு கால் உங்களுக்கு 40 வயசா இருந்தால் ஐ ஆம் 40 years oldன்னு சொல்லலாம். ஒரு கால் நீங்க 30 வயசா இருந்தால் ஐ ஆம் 30 years old அப்படின்னு சொல்லலாம். எப்படி சொல்லலாம்? ஐ ஆம், நான், எனக்கு 30 வயது ஆகிறது அப்படின்றது எப்படி சொல்லுவீங்க? ஐ ஆம் 30 years old. ஐ ஆம் 27 years old. உங்களுடைய என்ன வயசோ அதை மட்டும் நீங்க மாத்தினா போதும். ஐ ஆம் 27 years old அப்படின்னு சொல்லிட்டு அந்த வயசை மட்டும் மாத்திக்கோங்க. உங்களுடைய வயசு என்னவோ யாராவது அந்த மாதிரி கேட்டா நீங்க போடலாம். இல்ல நீங்க யாராவது பார்த்து உனக்கு என்னப்பா வயசு அப்படின்னா எப்படி கேட்பீங்க? ஹவு ஓல்ட் ஆர் யூன்னு கேட்கலாம். எப்படி கேட்கலாம்? ஹவு ஓல்ட் ஆர் யூ அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். அதற்கான பதில் வந்து அவங்க இப்படி சொல்லலாம். இல்லை உங்களை கேட்டாங்கன்னா நீங்க வந்து இந்த பதிலை வந்து சொல்லிக்கலாம். அடுத்து இப்போ உங்களை பார்த்து உங்க அம்மாவுடைய வயசு என்ன, இல்லை உங்க அப்பாவோட வயசு என்னன்னு யாராவது கேட்குறாங்க அப்படின்னா அந்த கேள்வி எப்படி இருக்கும்? அந்த கேள்வி ஹவு ஓல்ட் இஸ் யுவர் மதர், இல்லை ஹவு ஓல்ட் இஸ் யுவர் ஃபாதர், உங்களுடைய தாயினுடைய வயது என்ன,
உங்களுடைய தந்தையினுடைய வயது என்ன அப்படின்றத how old is your உங்களுடைய தாயினுடைய வயது என்ன, உங்களுடைய தந்தையினுடைய வயது என்ன, how old is a father அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி வரும். அந்த கேள்விக்கான பதில் நம்ம எப்படி சொல்லலாம்னு பார்த்தீங்கன்னா my mother is 50 years old இல்லை my father is 50 years old. உங்களுடைய தாயினுடைய வயது இங்கே போட்டுக்கிட்டு இயர்ஸ் ஓல்டுன்னு போட்டிங்கன்னா முடிஞ்சு போச்சு. சிம்பிள், ரொம்ப ரொம்ப ஈஸி. மை மதர் இஸ் 50 years old, மை ஃபாதர் இஸ் 45 years old. நீங்கள் எந்த வயசாக இருந்தாலும் உங்களுடைய தாய் இல்லை தந்தையினுடைய வயதை வந்து இந்த இடத்துல போட்டு நிரப்பிக்கலாம். யாராவது ஒருத்தவங்களும் உங்களை கேள்வியாக கேட்டாங்கன்னா நீங்கள் இப்படி வந்து இங்கிலீஷில் ஆன்சர் பண்ணலாம். அடுத்து ஹவு ஓல்ட் இஸ் ஸ்வேதா இல்லை ஹவு ஓல்ட் இஸ் சுனிதா. இப்போது ஒரு பெண், அதாவது ஒரு ஸ்கூலில் ஒரு பெண் இருக்கா அப்படின்னா அந்த பொண்ணுடைய வயசு என்னப்பா அப்படின்னு கேட்பாங்க இல்லையா, அந்த மாதிரியான கேள்விக்கு நீங்கள் வந்து ஒரு பேரை மட்டும் மாற்றினா போதும். ஹவு ஓல்ட் இஸ் போட்டு அந்த பேரை மட்டும் நீங்கள் போட்டால் போதும். அந்த கேள்விக்கான பதில் எப்படி வரும்? ஷீ இஸ் 17. இல்லை இந்த இடத்துல ஒரு ஆணாக இருந்தனா ஹீ இஸ் 20, அவன் 20 வயதவன். he is 20 இல்ல he is 20 years old னு கூட போடலாம். அது வந்து நீங்க ஷார்ட்டா சொல்லணும்னா he is 20 ன்னு போட்டா போதும். இல்ல நான் லாங்கா தான் சொல்லுவேன், நான் ஃபுல்லா தான் சொல்லுவேன், he is 20 years old அப்படின்னு சொல்லிட்டு நீங்க போடலாம். இப்ப புரிஞ்சு போச்சா உங்களுக்கு? இன்னைக்கு நம்ம என்ன பார்த்தோம்? ஏஜ்ல யார் யாரு எப்படி எப்படி கேள்விக்கு எப்படி எப்படி பதில் சொல்லணும், எந்த விஷயத்த மாத்தினா மட்டும் போதும் அப்படின்றத பார்த்தோம். முதல்ல நம்ம பார்த்தது நேம், பெயர், அதுக்கப்புறம் கண்ட்ரி, நேஷனாலிட்டி, அதாவது நாடு, நாட்டவர்கள். அதுக்கப்புறம் நம்ம பார்த்தது வயது, எப்படி கேள்விகள் வரும், எப்படி பதில்கள் வரும் அப்படின்றத பார்த்தோம். இன்னைக்கு நம்ம பார்த்தது இங்கிலீஷினுடைய பேசிக்கான ஒரு கன்வர்சேஷன், அதாவது ஆங்கில மொழியை நம்ம எந்த மாதிரியான கேள்வி பதில்கள்ல சிம்பிள் பிரசன்ட் டென்ஸை வச்சு அந்த பி வெர்ப் சம்பந்தப்பட்ட விஷயங்களை வச்சு பார்க்கணும் அப்படின்றத நம்ம பார்த்தோம். இந்த பி வெர்ப்ஸ் அப்படின்றது உங்களுக்கு புரியல, ஒரு கால் நீங்க புதுசா அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம பேசிக் இங்கிலீஷ் அப்படின்ற ஒரு டாபிக்ல நான் வந்து பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 ஒரு 3 பார்ட் போட்டிருப்பேன். அதுல வந்து இந்த பி வெர்ப்ஸ்னா என்ன, அது எந்த மாதிரியான சென்டென்ஸ்ல நம்ம வந்து ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்றத நான் தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அந்த வீடியோவை மறக்காம பார்த்துருங்க. உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருக்கு இல்ல இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணிருங்க, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிருங்க. அண்ட் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் எந்த ஒரு இங்கிலீஷ் வீடியோ போட்டாலும் அதற்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். உங்களுக்கு ஏதாவது ஒரு டாபிக் இருக்குது, எனக்கு இந்த டாபிக் சொல்லிக் கொடுங்க அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா தாராளமாக அதை சொல்லிக் கொடுக்கறதுக்கு நான் தயாராக இருக்கேன். அடுத்த ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.